நான் தான் கல்வாரி பேசுகிறேன். உங்கள் சங்கிலிகளில் நீங்கள் சிலுவை தொங்க விடுகிறீர்கள். நான் மலையின் தலை திறந்து சிலுவை நட்டேன். மலைகள் இறைவன் இருக்கும் இடங்களாக இருந்தன. இறைவன் இறக்கும் இடமாக மாறியது இங்கேதான். இறைவன் உறையும் இடமாக இருந்ததை இறைவன் மறையும் இடமாக மாற்றி எழுதியது கல்வாரி. நான் கோடை வாசஸ்தலமாயிருக்கும் குழுகுழு மலை அல்ல, நிழல் கொடுத்து வியர்வை விரட்டும் நிம்மதி மலையும் அல்ல. ஆனாலும் காலங்கள் தாண்டியும் நான் கவனிக்கப்படுகிறேன், யுகங்கள் தாண்டியும் நான் நினைக்கப்படுகிறேன். காரணம், என் தலைமேல் நடந்த தலைகுனிவு நிகழ்வு. இயேசுவின் படுகொலைக்கு பார்வையாளனாயிருந்ததால் நான் பாவியா? இயேசுவின் இரத்தம் புரண்ட பூமி என்பதால் நான் புனிதனா? புரியவில்லை. மலைமேல் உள்ள ஊர் மறைவாயிருக்க முடியாது என்றார் இயேசு. அதனால் தானோ என்னவோ நிறைவாய் அவர் என்னில் வந்து நின்றார். எத்தனை கண்ணீர் துளிகள் என் முகத்தில் விழுந்து தெரித்திருக்கின்றன. எத்தனை புலம்பல் ஒலிகள் விழியில் விழுந்து அழுதிருக்கின்றன. எத்தனை ஏளன மொழிகள் என் முதுகில் முள்ளாய் குத்தி இருக்கின்றன. அத்தனை சுமந்தும் மௌனமாயிருக்கிறேன். காரணம், நான் மட்டுமே இயேசுவை உயிராகவும் உடலாகவும் தழுவி இருக்கிறேன். நோவாவின் பேழை அராரத்து மலையில் தங்கியது. புதிய விடியல் அங்கே கதவு திறந்தது. இயேசுவின் சிலுவை கல்வாரி மலையில் தங்கியது. புதிய வானம் இங்கே கதவு திறந்தது. சீனாய் மலையில் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டன. கல்வாரி மலையில் வார்த்தையானவர் பொறிக்கப்பட்டார். நான் வாக்கியம் செய்தவன், பரமனின் பாதங்களை தழுவிக்கொண்டேன். நான் சபிக்கப்பட்டவன், மகனின் படுகொலை கண்ட அன்னை விழிகளின் கதறல் கேட்டேன். நான் கல்வாரி மலை பேசுகிறேன். உங்கள் பாவத்தின் சிலுவை சுமந்து பரமனை கழுவிலேற்ற மீண்டும் ஒருமுறை என்னிடம் வராதீர்கள். நான் கல்வாரி மலை பேசுகிறேன்.